பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையானது சிறப்பு அப்படின்னா கூட ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அப்படியாக இந்த 2026ஆம் ஆண்டில் இந்த சித்திரை அமாவாசை எப்பொழுது, நாம் அன்னைக்கு என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, அதே மாதிரி இந்த சக்தி வாய்ந்த இந்த தமிழ் வருட பிறப்புமான இந்த சித்திரை மாதமானது ரொம்ப சிறப்பாக மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஜோதிடத்தில் தலைமை கிரகமாக விளங்கக்கூடியது தான் சூரிய பகவான் மேச ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலம். அந்த வகையில் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கும். இந்த அமாவாசையில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது, திதி தர்ப்பணம் இதெல்லாம் கொடுக்க உகந்த நேரம் என்ன, அதே மாதிரி இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அந்த அமாவாசை எந்த அளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது, இதையெல்லாம் பற்றின முழுமையான தகவலை தான் நம்ம உங்களுக்காக சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்திரை மாதத்தை பொதுவாகவே மேச மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூரிய பகவான் இந்த மாதத்தில் உச்சம் பெறுகிறாரு. அதனால தான் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையுமே ரொம்ப ரொம்ப விசேஷமாக நம்ம பார்க்குறோம். இந்த நாளில் பித்ரு கடன் மற்றும் திதி கொடுக்க ரொம்ப ரொம்ப உகந்ததாக பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த ஆண்டு சித்திரை அமாவாசை பராபவ ஆண்டானது பிறந்திருக்கு. 3வது நாளிலேயே வருகிறது இந்த திதியானது. ஆனால் அடுத்த நாளிலுமே திதி இருக்கிறது ஒரு சிறப்பு. அதாவது வியாழக்கிழமை ஏப்ரல் 16ஆம் தேதி மாலை 7:31 மணிக்கு அமாவாசையானது வருகிறது. அதைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 17ஆம் தேதி மாலை 5:45 மணி வரைக்குமே இந்த அமாவாசையானது இருக்கிறது. அதனால் சித்திரை அமாவாசை திதி கொடுக்க நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திதி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை மாலை வரைக்குமே திதி இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை இன்னைக்கு சூரிய உதய நேரத்தில் நீங்கள் திதி கொடுக்க ரொம்ப உகந்த நேரமாக இருக்கும். அதுவும் ராகு காலம் 10:30 மணிக்கு தொடங்குறதுனால இந்த நேரத்திற்குள்ளே நீங்கள் திதி கொடுப்பது ரொம்ப ரொம்ப உகந்ததாக இருக்கும். படி நம்ம வர இந்த திதியானது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த திதியாக இருக்கிறதுனால அன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமே உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இது தமிழ் ஆண்டுகளின் அடிப்படையில் 12 மாதங்களில் முதல் மாதம் தான் இந்த சித்திரை மாதம். சித்திரை பிறப்பும் தமிழ் வருட பிறப்பும் ஒரே நாளில் கொண்டாடப்படுவது சிறப்பு. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த ஆண்டானது ஏப்ரல் 17, 2026 வியாழக்கிழமை அன்று வருகிறது. அதே சமயம் பார்த்திங்களா, அபூர்வமாக சில நாட்களில் அமாவாசை திதியானது 2 நாட்களில் வரும். அந்த வகையில் தான் இந்த அமாவாசையுமே 2 நாளில் வருது. சூரியன் உச்சமாகக்கூடிய இந்த மாதம் வரைக்குமே சித்திரை அமாவாசை பித்ரு தோஷம் போக்கும். சித்திரை அமாவாசை தேதி தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம், இதன் முக்கியத்துவத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கொள்வோம். இந்த சித்திரை அமாவாசை 2026 தேதி மற்றும் திதி நேரம் இதை முழுமையாக பார்க்க போகிறோம். சித்திரை அமாவாசை ஏப்ரல் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. சித்திரை அமாவாசை 2026 திதி தொடக்க நேரம் பார்த்திங்களா ஏப்ரல் 16 7:31 மணிக்கு தொடங்கி சித்திரை அமாவாசை திதி முடியக்கூடிய நேரம்னு பார்த்தோமா ஏப்ரல் 17ஆம் தேதி 5:45 வரைக்குமே இருக்குது. இது பார்த்திங்களா வியாழக்கிழமை இன்னைக்கு இரவு 7:30க்கு துவங்கக்கூடிய அந்த அமாவாசை திதி வெள்ளி மாலை 5:47 மணி வரைக்குமே நீடிக்கிறது. இது திதியின் அடிப்படையில் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி அமாவாசை அனுஷ்டிக்கப்பட வேணும். ஆனால் வெள்ளிக்கிழமை மாலை வரைக்குமே அமாவாசை திதி இருக்கிறதுனால வெள்ளி இன்னைக்கே அமாவாசை தர்ப்பணம் செய்ய வேணும். தர்ப்பணம் செய்யும் பொழுது கிழக்கு திசை நோக்கி நின்றவாறு அல்லது அமர்ந்தவாறு நீங்கள் மந்திரங்களை சொல்லி உங்களோட மனதார நீங்கள் திதி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. தர்ப்பணம் செய்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த சித்திரை அமாவாசை 2026 தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தோமா, அமாவாசை திதியானது நாள் முழுவதுமே நீடிக்கிறதுனால மதிய நேரத்திற்குள்ளே நீங்கள் ஒரு 10:30 மணிக்குள்ளேயே நீங்கள் தர்ப்பணம் செய்வது ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை காலை 10:30 12 மணி வரைக்குமே ராகு காலம் அப்படிங்கிறதுனால இதற்குள்ள அமாவாசை தர்ப்பணம் செஞ்சு முடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி காலை செய்ய முடியாதவங்க மதியம் 12 மணிக்கு மேலே சித்திரை அமாவாசைக்கான தர்ப்பணத்தை நீங்கள் செஞ்சு முடிக்கலாம். அதுவும் இந்த ராகு கால நேரத்தில் செய்வது நமக்கு புண்ணியம் கிடையாது.
சித்திரை அமாவாசை 2026 அன்று நடக்கக்கூடிய அபூர்வ கிரக சேர்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோமா, அமாவாசை என்று சூரியன் மற்றும் சந்திரன் ஒரே ராசியில் சஞ்சரிப்பாங்க. சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசை இன்னைக்கு நடக்கக்கூடிய சிறப்புகளில் ஒன்று தான் உச்சமடையக்கூடிய சூரியன் ஆகும். மேச ராசியில் சுக்கிரன், சூரியன் மற்றும் சந்திரன் இணைந்திருக்கக்கூடிய காலத்தில் தான் அமாவாசை திதியானது ஏற்படுது. அந்த வகையில் இந்த அமாவாசை இன்னைக்கு திரிகிரக யோகம் அப்படின்னு அபூர்வ யோகத்தையுமே நமக்கு கொடுக்கிறது. இந்த நாளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் இருக்குது. இந்த சித்திரை அமாவாசை இன்னைக்கு நம்ம எப்படி வழிபாடுகள் செய்வது? இந்த முன்னோர் வழிபாடு, அதாவது தர்ப்பணம், அதிகாலையில் எழுந்து குளித்து ஆற்றங்கரை அல்லது குளக்கரையில் மறைந்த நம்மளுடைய முன்னோர்களுக்கு பிதுர் தர்ப்பணம் மற்றும் சிதார்த்தம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி தானம் செய்கிறது அன்றைய நாளில், அமாவாசை நாளில் செய்கிறது ரொம்ப புண்ணியம். ஏழைங்களுக்கு உணவு கொடுக்கலாம். வஸ்திர தானம் செய்வதும் முன்னோர்களோட ஆன்மாவை சாந்தி அடைய செய்யுமா. அதே மாதிரி ஜீவராசிகளுக்கு உணவு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அன்றைய நாளில் வாயில்லாத ஜீவன்களுக்கு பசு, காகம், நாய், பூனை போன்ற ஜீவராசிகளுக்கு உணவு அளிப்பது அன்றைய நாளில் புண்ணியத்தை சேர்க்குமா. அடுத்ததாக பார்த்தோமா, குலதெய்வ வழிபாடு அன்றைய நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வீட்டில் மாவிளை தோரணம் கட்டி குலதெய்வ படத்தை அலங்கரித்து பொங்கல் வைத்து நீங்கள் வழிபடுவது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி அன்றைய நாளில் முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் குலதெய்வ கோவில் வழிபாடு செய்வது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். கோவிலுக்கு போயிட்டு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சவங்க பொங்கல் வைத்து 4 பேர்த்துக்கு அதை அன்னதானமாக கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தோமா, மந்திரம் சொல்லணும். ஓம் நாராயண வித்மஹே வாசுதேவாய தீமகி அப்படிங்கிற மந்திரத்தை, விஷ்ணு மந்திரங்களை ஒரு 108 முறை நீங்கள் உச்சரித்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் எண்ணங்களை அதிகரிக்கும். அதே மாதிரி அன்றைய நாளில் நீங்கள் முக்கியமாக தவிர்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு, செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, அன்றைய நாளானது அசைவ உணவு தவிர்க்க வேணும். முக்கியமாக தர்ப்பணம் கொடுக்குறவங்க விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சித்திரை அமாவாசை இன்னைக்கு முன்னோர்களை மனதார நினைத்து வழிபடுவதன் மூலம் குடும்பத்தில் நீண்ட நாளாகவே தடை தாமதம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கும். அதே மாதிரி செல்வ செழிப்புமே நிச்சயமாக ஏற்படும். முழு நம்பிக்கையோட முழு உறுதியோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான நாளாகவும் அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த அமாவாசை கூடுதலான ஒரு சிறப்பை பெற்றிருக்கு. சித்திரை அமாவாசை தினத்தில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு பிதுர் தர்ப்பணம் கொடுத்தாலே வீட்டில் அனைத்து நன்மைகளும் ஏற்படுமா. பொதுவாகவே அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுப்பதிலும் முன்னோர்களை நினைத்து ஒரு 4 பேருக்காவது உணவு கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சித்திரை மாதம் அப்படிங்கிறது திருவிழாக்களை நிறைந்த நாள் மட்டும் இல்லாமல் சித்ரா பௌர்ணமி மிகவும் விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு புறம் இருந்தால் கூட சித்திரை அமாவாசையுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும். பொதுவாகவே அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுப்பதனாலும் முன்னோர்களை நினைத்து ஒரு 4 பேருக்காவது உணவு கொடுப்பது அன்றைய நாளில் ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக இந்த சித்திரை அமாவாசை தினத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த சித்திரை அமாவாசையில் நாளில் நம்ம முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு முக்கியமாக செய்யணும். அதே மாதிரி சித்திரை மாத அமாவாசை தினத்தில் பித்ரு கடமை செய்வது மிகுந்த பலனை நம்மளோட வாழ்க்கையில் கொடுக்கும். மொத்தம் 96 தர்ப்பணங்கள் இருப்பதாக ஆசிரியர்கள் விவரிக்கிறாங்க. பொதுவாகவே ஒவ்வொரு அமாவாசை மற்றும் தமிழ் மாத பிறப்பு தினத்தில் தர்ப்பணம் கொடுக்க வேணும். அதே மாதிரி அமாவாசை விரதம் யாரெல்லாம் இருக்கலாம்? ஆண் பெண்களுக்கான விரத முறை. தமிழ் வருடத்தோட முதல் மாதமான இந்த சித்திரை அமாவாசை தினத்தில் நாம் முன்னோர்களோட புகைப்படத்துக்கு மாலை போட்டு படையல் வைத்து அவங்களுக்கு பார்த்திங்களா தர்ப்பணம் கொடுத்து ஒரு 4 பேருக்காவது அன்றைய நாளில் நீங்கள் தானம் கொடுக்கறதுனால எல்லா வகையான நன்மைகளுமே உங்களுக்கு கிடைக்கும். இதனால் உங்களோட பரம்பரைக்கு மதிப்பு, மரியாதை, உங்களோட ஆசி, முன்னோர்களோட ஆசி இது எல்லாமே கிடைக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள், அஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி சந்தோஷம் பெற முடியும். இது யார் ஒருவர் முறையாக செய்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சுபிட்சகமாக மாறும். அதே மாதிரி நீங்கள் முன்னோர் வழிபாடு அன்றைய நாளில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் திருமண தடை, குழந்தை பாக்கிய தடை இது எல்லாமே கண்டிப்பாக சரியாகும். சரியான முறையில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் சந்திக்க முடியும். இந்த அமாவாசையானது இந்த ஒவ்வொரு மாதத்தோட கிருஷ்ணபட்சத்தின் கடைசி நாளும் அமாவாசை திதியாக இருக்கும். இந்த நாளில் நிலா தெரியாது. இந்த ஆண்டு சித்திரை மாத அமாவாசையானது ரொம்ப கூடுதல் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த நாளில் நம்ம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயமும் பல்வேறான மாற்றத்தை நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும். முழு நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். குலதெய்வ வழிபாடு செய்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக முன்னோர் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் வாய்ந்த விஷயம். இந்த 2 வழிபாடும் அன்றைய நாளில் செய்யும்போது உங்களோட வாழ்க்கையில் பல
நாளாகவே கஷ்டங்கள் பிரச்சனைகள் அப்படின்னு இருந்து கொண்டே இருக்கிறவங்க கூட இந்த வழிபாடுகள்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது பித்ரு தோஷம் பித்ரு சாபம் அனைத்துமே நீங்கும். அதே மாதிரி முன்னோர்களோட ஆசை இருந்தால் மட்டும்தான் குலதெய்வத்தோட அருளுமே நமக்கு முழுமையாக கிடைக்கும். அன்றைய நாளில் கண்டிப்பாக எது செய்கிறீங்களோ இல்லையோ முன்னோர் வழிபாடு செய்யுங்க, குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அதே நேரத்தில் அன்றைய நாளில் முன்னோர்கள் பார்த்திங்களா காகத்தின் ரூபத்தில் நம்மளுடைய வீடுகளுக்கு வருவாங்க. அதனால் அன்றைய நாளில் நீங்கள் காலையில் தலைக்கு குளிச்சுட்டு காகத்திற்கு அன்றைய நாளில் சாதம் வைப்பது நம்மளுடைய முன்னோர்கள் பாவம் தீரும். ஜென்மமாக தீராத கஷ்டங்கள் அனைத்துமே இந்த காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலம் கண்டிப்பாக தீரும். முழு நம்பிக்கையோட இறைவன் சக்தியோட அன்றைய நாளில் நீங்கள் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். என்ன நேயர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு நியூ வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி நீண்ட நாளாகவே பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த அமாவாசை நாளில் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் அமையும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரி பார்த்தீங்களா, உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது உங்களுக்கு ரிலேஷன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப யூஸ் ஆகட்டும். அதே மாதிரி அன்றைய நாளில் கணக்கன்பட்டியில் மிகச்சிறப்பான பூஜைகள் நடைபெறும். அன்றைய நாளில் முடிஞ்சால் உங்களுக்கு நீங்கள் கணக்கன்பட்டி போயிட்டு இந்த பூஜையில் கலந்து கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல அதிர்வலைகள் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். முடிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த கணக்கன்பட்டி ஆலயத்துக்கு ஒரு டைம் போயிட்டு வாங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கலாம். ஆல்வேஸ் தேங்க்யூ.